உங்களெல்லாம் நான் எங்கே வச்சுருந்தேன் தெரியுமா? நீங்க போய் இப்படி ஒரு காரியம் பண்ணலாமா? அப்படின்ற மாதிரி தான் தோணியிருக்கு. இப்போ ரீசென்ட்டா நடந்த கான்சர்ட்ல உதித் நாராயணன் நடந்த விதத்த பார்க்கும்போது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பல சாங்ஸ் கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அந்த சாங்ஸ் எல்லாம் நம்மளோட நாஸ்டால்ஜிக் மெமரீஸா இருக்கு. அதோட நம்ம ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கோம். ஸோ, அதனாலேயே அவரோட அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான பாடல்கள்னாலே நம்ம வந்து அவர் மேலே ஒரு அதிகப்படியான மரியாதை வச்சுருந்தோம். ஸோ ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி நம்ம அவரை பார்த்துட்ருந்தோம். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த கான்சர்ட்டில் வந்து அவரோட ஃபேன்ஸ் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அந்த ஃபேனும் வந்து கேர்ள்ஸ் ஃபேனும் வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிறவர் என்ன பண்ணணும்? விலகி போகணும், எம்பரஸ்டாக ஃபீல் ஆகணும். அந்த மாதிரிலாம் நம்ம அவர் செய்வான்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட். டு தி கோர் வொர்ஸ்ட். ஸோ வந்து அத நெறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அத வந்து ஒரு வைப் மெட்டீரியல் ஆக்கிட்டுருக்காங்க. பட் இது வைப் ஆக்குற மெட்டீரியல் கிடையாது. அவர் செஞ்சது மிக மிக தவறான விஷயம். பிகாஸ் ஒரு ரெஸ்பெக்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்கிற அவர் மாதிரி ஆட்கள் இது மாரி பண்ணும்போது, நமக்கு வந்து மனுஷங்க மேல இருக்க நம்பிக்கையே போயிடுது. ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி? மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.